சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பலமுறை பலமுறை சொல்ல தாராளமாக வந்து இதான் என் கடைசி படம். அது நிறைய ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. வந்து ரெண்டு விதமாக இருக்குது. வந்து ஒன்று, அவர் கடைசி படம் தான் முடிவு பண்ணி நடித்தாருங்க. இன்னொன்று, அவர் படம் ஓட வைக்கிறதுக்காக கடைசி படம்னு சொல்லுவார். அந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது. வந்து ஆனால் ஒரு காலத்தில் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. வந்து போதும் நடித்தாச்சு, போதும் என்ன நம்ம எட்டணுமோ அதெல்லாம் பார்த்தாச்சு. வந்து ஒரு உயரத்தை பார்த்தாச்சு. பணத்துலேயும் புகழ்லையும் செல்வாக்குலேயும் ரசிகர்களுடைய பட்டாளத்துலேயும் பெரிய அளவில் நம்ம ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன நடிச்சு என்ன ஆக போகுது? போதும் நம்ம ஓட்டுன்னு ஒதுங்கின்னு இமயமலையோ வேற எங்கேயாவது பாபா கோகையோ அங்கே போய் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்வோன்னு முடிவு பண்ணது உண்மை தான். வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து, அதாவது அவர் நடிக்க வந்த புதுசுலேயே பார்த்தீங்கன்னா சினிமா விட்டே போகிறேன்னு சொன்னது, இது பழைய சம்பவங்கள்லாம் கூட உண்டு. போகிறேன்னு சொன்னதை பாலச்சந்தர் தான் தடுத்து நிறுத்தினார்னு ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது. வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பாபா தான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு முடிவாகி, அந்த கடைசி படம் அது ஓடுதோ ஓடலையோ இதுக்கப்புறம் வேணாம், இண்டஸ்ட்ரி விட்டு நம்ம கிளம்பிடுவோம், போதும் போய் வந்து ஒரு முனிவர் வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு முடிவு பண்ணது உண்மை. ஆனால் அந்த சினிமா விடவே விடாது. அப்படியேப்பட்ட ரஜினிகாந்த் வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவருக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. அதில் அவர் பேசுனது தான் பல பேருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. வந்து என்னென்னா 50 வருஷம் ஆயிடுச்சு அவர் நடித்து முடித்து. வந்து அந்த 50 வருஷத்தை வந்து நியாயப்படி தமிழ் சினிமாவில் உள்ள சங்கங்கள், அமைப்புகள் இவங்கெல்லாம் கொண்டாடிக்கிறோம், பெரிய ஜாம்பவான்லாம் கொண்டாடிக்கிறோம். ஏன் கொண்டாடலாம் தெரியல, அது அப்புறம் தனியாக பேசுவோம். வந்து ஆனால் பக்கத்து மாநிலம், ஏதோ ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் அவருக்கு வந்து ஒரு 50வது ஆண்டு நிறைவு செய்கிற ஒரு விழாவையும் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், மிக முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இது. ஏன்னா உலகத்தினுடைய கவனம், திரைப்பட சார்ந்தவர்களுடைய கவனம் வந்து அந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் தெரிய வரும். கமலஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடித்திருந்த அமரன் படம் கூட முதல் நாளே வந்து அந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. கடைசி நாள், நிறைவு நாளில் லால் சலாம், ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்ல வந்தார்னா, எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி நான் திரும்பவும் நடிகனாக பிறக்கணும், அது ரஜினிகாந்தாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னது தான் பல பேருக்கு ஆச்சரியம். ஏன்னா நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், ரஜினியோடைய குறைந்தபட்ச ஆசை என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசில் வந்தோமா, சம்பாரிச்சோமா, எப்போ சம்பாரிச்சோமா, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாரிச்சோமா, ஒரு 3000 ரூபாய் சம்பாரிச்சோமா, இந்த ஹீரோ பெரிய ஸ்டாரு இதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு வில்லன் நடித்தோமா, நம்ம வண்டி ஓட்டினோமா, ஒரு நாளைக்கு 4 பேக் சிகரெட்டா, சரக்கா, ஒரு ரெண்டு பொட்டலம் பிரியாணியா, இது போது வாழ்க்கை அப்படின்னு நினச்ச ஒருத்தருக்கு இயற்கையும் இறைவனும் சேர்ந்து இவ்வளோ பெரிய உச்சத்தை கொண்டு வந்து வச்சது ரஜினிகாந்துக்கு பெரிய ஆச்சரியம். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த புகழினுடைய அந்த தாக்கம் தான். என்னால் தாங்க முடியல, எங்கே போனாலும் வந்து என்னை சுற்றி அவ்வளோ கேமராக்கள் இருக்குது, என்னை சுற்றி அவ்வளோ மக்கள் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை. நான் ஒரு டீ சாப்பிட்றதா இருந்தால் கூட, ஒரு டிஃபன் சாப்பிட்றதா இருந்தால் கூட சரவணபவனே விலைக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களாம் போய் அப்படியே ரோடு கடையில் நின்று டிஃபன் சாப்பிட்றாங்க, அப்படி ஒரு டீ கடை முனையில் நின்று டீ சாப்பிட்றாங்க, என்னால் அது முடியலன்னு பலமுறை ஆதங்கப்பட்டிருக்கார். பெரிய பிரபலங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கூட. அதனால தான் நான் கிளம்பி போகிறேங்கன்ட்டு அடிக்கடி அவர் இமயமலை போகிறதுக்கான காரணமும் அதுதான். ஆனால் இந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், 100 ஜென்மம் எடுத்தால் கூட நான் ரஜினிகாந்தா பிறக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, ரஜினிக்கு இப்போ வந்து ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. ஒரு 73 வயதில் இப்படி வந்து கொண்டாடுறாங்க நம்மளை, பயங்கர சுறுசுறுப்பாயிட்டாப்புல நடிச்சிருக்காரு. இந்த 173 கமலஹாசன் தயாரிப்பில் யார் இயக்குனர்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்போ அதனுடைய படப்பிடிப்புன்னு. இதெல்லாம் தாண்டி இந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அங்கே இருக்கிற நார்த் இண்டியன்ஸ் அப்படி ரஜினிக்கு கொடுத்த வரவேற்பு இருக்குது பாருங்கள், அதுதாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம். இது என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் இதே பாலிவுட்டில் கருப்பை, கோரமுடிக்காரன், உளறுவாய, குறிப்பாக நிறத்தை வச்சு உருவ கேலின்னுவாங்கள்ல, நிறத்தை வச்சு கேலி செய்யப்பட்ட ஒரு நடிகர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுக்கு நிறைய சம்பவம் கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரன்வீர் சிங்குன்னு நினைக்கிறேன், பாட்ஷா பாய் மாதிரி அவருக்கு கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு, அப்படி வரவேற்கிறாங்க. அங்கே உள்ள அந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உள்ளவர்கள்லாம் வந்து பாராட்டுறாங்க. பாலிவுட்டினுடைய ஆளுமைகள்லாம் வந்து ரஜினி புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு அங்கே தான் பேரன்களோடு அங்கே வந்திருந்தார். யாத்ரா லிங்கா, அவங்களே பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்காங்க, மகளுடன் வந்திருந்தாங்க. குறிப்பாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் லால் சலாம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் மீது கடுமையான விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆர்டிஸ்ட் காணாமல் போச்சுன்னு இப்போ வரைக்கும் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபெஸ்டிவலில் திரையிடுவதற்கு ஒரு முக்கியமான படம்னு அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இந்த ரஜினியோட ஸ்பீச்சை தாண்டி ரஜினி எப்பவுமே வந்து அந்த ஸ்பீச் இருக்குதுங்களா, அதை வந்து தயார் பண்ணின்னு வர்றது, எழுதின்னு வர்றது, மக்கப் பண்ணின்னு வர்றது, இதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதை பேசக்கூடிய ஒரு விஷயம்தான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ரஜினி அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் மேடை ஏறி பேச மாட்டார். ஏன்னா தனக்குள்ளே இருக்கிற உண்மையை வந்து சொல்லிடுவார். அது வந்து அவருக்கு பாதகமாகுது இல்லதோ மற்றவங்களுக்கு பாதகமாகிடக்கூடாது, மற்றவங்களுக்கு அது சாதகமாக தான் இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த உள்ளே இருக்கிறத பேசுகிறது தான் பல விஷயங்கள் ஆகிடும். அதே சமயத்தில் அறிவார்ந்த சில விஷயங்கள் எப்படி இவரெலாம் வந்து இந்த இந்த விஷயத்தை எப்படி இப்போ பிடிச்சி பேசுகிறாருன்னு நமக்கே கொஞ்சம் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறதுக்கு முன்னாடி அவருடைய சகலபாடி ஒய்ஜி மகேந்திரன் அவங்க அம்மாவுடைய நூற்றாண்டு விழா, திருமதி ராஜலக்ஷ்மி அவருடைய நூற்றாண்டு விழா நடந்தது. அவங்க வந்து ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது சென்னையில், மிகப்பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது. ரஜினி பேசுகிறாரு வந்து என்னென்னா, ஆசிரியர்கள்லாம் வந்து தண்ணி தொட்டி மாதிரி, ஏன்னா தண்ணி தொட்டியை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுத்தமாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஆசிரியர் தண்ணி தொட்டி மாதிரி இருக்க வச்சு தான் அவங்களால அந்த மாணவர்கள் வந்து ஒரு அறிவுன்ற ஒரு அற்புதமான நீரை வந்து அவங்களால பருக முடியும். எவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரணமாக பேசுகிற ஒரு விஷயம் இதுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்குது பாருங்கள். வந்து அவ்வளோ அந்த ஆசிரியர் பெருமக்களுடைய மத்தியில் அவங்கள வந்து கௌரவிக்க விதமாக அவர் வந்து அந்த பேசுகிற ஸ்பீச்சு, அதுக்கு வாங்குகிற கைத்தட்டல். இன்றைக்கி அது மாதிரி தான் வந்து அந்த வாழ்நாள் சாதனையாளர் வந்து அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு இங்குள்ள தமிழ் சினிமா ஏன் கொண்டாடாமல் போய்விட்டது, இனி கொண்டாட போகிறார்களா என்னன்னு தெரியல. நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க சில சங்கங்கள், சில அமைப்புகள், சில ஆளுமைகள். அப்புறம் ரஜினியை வச்சு படம் பண்ணவங்க, ரஜினிக்கு வந்து பட்டம் கொடுத்தவங்க, இவங்கெல்லாம் போய் கேட்டிருக்காங்க. அதை ரஜினி ஸ்மெல் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இந்த 50 ஆண்டு கால நிறைவு விழாவை, சினிமாவுக்கு வந்து இந்த 50 ஆண்டு காலம் ஆச்சுங்களா, இதை வந்து இவங்க காசு பார்க்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு ரஜினி கண்டுபிடிச்சிட்டார் தன்னை வச்சு. அதை விரும்பாத ஒரு நபர் வந்து, எப்போவுமே விரும்பாத ஒரு நபர். ரஜினி 25ன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்து அது ரஜினிக்கு இன்னும் மாறாத வடுவாக இருக்கும். ரஜினி கேப்பு, ரஜினி பனியன், ரஜினி ஸ்டிக்கரு எல்லாத்தையும் விலை போட்டு விற்றாங்க வந்து. அப்போ ஜூனியர் விடனில் இது எழுதினப்போ கொந்தளிச்சார் ரஜினி வந்து. ஒவ்வொருத்தருக்கிட்ட காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்னு சொன்னாப்புல. அது என்னென்னா, எதற்காக தன் ரசிகனை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அது எல்லாம் தாண்டி ஒரு ஃபெஸ்டிவலில் எவ்வளோ பெரிய ஆட்கள், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக அந்த ஃபெஸ்டிவல் நடந்து முடிச்சிச்சு. எவ்வளோ இன்டர்நேஷ்னல் லெவலில், இந்திய அளவில் எவ்வளோ திரையாளுமைகள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோலாம் பார்த்துருந்தோம் நம்ம. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மரியாதை, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வரவேற்பு இப்போ ரஜினிக்கு கிடச்சிருக்குன்னா அதுதாங்க அந்த இடம் வந்து. அந்த இடத்த அதுதான் நான் குறிப்பாக சொல்லணும்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ரஜினியை வந்து ஆரம்பத்தில் பாலிவுட்டில் உள்ளே சேர்க்க விடாமல் அமக்கலம் பண்ணாங்கன்னு. இப்போது ராதிகா சரத்குமார் ஒரு இன்டர்வியூ NDTVக்கு கொடுத்துருந்த ஒரு இன்டர்வியூ ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்தது. அது என்னென்னா, இப்போ சமீபத்தில் இறந்து போன நடிகர் தர்மேந்திரா அவரை பற்றி ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருந்தாங்க. அதாவது ரஜினியும் ராதிகாவும் வந்து ஒரு படத்தில் சென்னையில் ஷூட்டிங், அது ABMன்னு நினைக்கிறேன், இந்த 80 காலகட்டங்களில். அப்போ பார்த்திங்கன்னா இந்தி படம்லாம் கூட இங்கே நடக்கும். இந்தி, தெலுங்கு, கன்னடம் எல்லா படங்களும் சென்னையில் வந்து ஷூட்டிங் நடக்கும். அப்போ ஒரு ஃப்ளோரில் வந்து ரஜினி, ராதிகா கலந்துக்கிற படம் பேர் என்னன்னு சொல்லலை அவங்க. அப்போ வந்து புலி கூட ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு சின்ன புலியை வந்து, நிஜமான புலி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ மாதிரி VFXலாம் அப்போ கிடையாது வந்து. நீங்கள் புலி கூட தான் சண்டை போட்டாங்கன்னா சிங்கம் கூட தான் உருண்டாகணும், கரடி கூட தான் ஃபைட் பண்ணி ஆகணும், நிஜமான கரடி கூட. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் வந்து. ஏன்னா மிருகம் எந்த நேரத்தில் எப்படி மாறும்னு தெரியாது இல்லைங்களா. அப்போ அந்த புலி வந்து ரொம்ப சாந்தமாக தான் இருந்ததா வந்து, ரொம்ப சாந்தமாக இருந்தால் ராதிகாவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் வந்து அதை சாந்தப்படுத்தி வச்சுருந்தாரு. ரஜினிக்கு வந்து ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. எப்படி இது கூட நடிக்க போகிறோம், இது எப்படி கம்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து செட்டில் வந்து தர்மேந்திரா ஹிந்தி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் லஞ்ச் பிரேக்கில் உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்து, ஹாய் ரஜினி, என்ன புளியை கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்டுருக்காரு. இல்லை சார், புலி கூட ஒரு ஃபைட்டு அப்படின்னு. யாருமே எதிர்பார்க்காம அந்த புளியை வந்து கட்டி போட்டு வச்சுருந்த புளியை தர்மேந்திரா பொலால்னு ஒரு ஆரம்பிச்சிட்டாருங்க வந்து. என்ன ஆகும், நீங்கள் புளியை தொட்டாலே இதுவாகிடும். அது என்ன தான் பயிற்சி கொடுக்கப்பட்ட புளியாக இருந்தாலும் சரி, அது என்ன தான் பல்லு கொடுக்கப்பட்ட புளியாக இருந்தால் கூட சரி, வந்து புளியை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் வந்து. புளி திருப்பி அடிச்சுன்னா தாங்க முடியுமா? அடிச்சது சேரை நவுத்திட்டாரா. ரஜினிக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆகிப்போச்சான் அது. என்னடா இந்த இவர் வந்து அடிச்சிட்டாருன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக உட்காந்து, அப்புறம் ஏதோ பேசியிருக்காரு தர்மேந்திரா. பேசிட்டு என்ன பண்ணிட்டாரா, நைஸாக அந்த செட்டை விட்டு வெளியே போயிட்டாராம். வெளியே போயிட்டோன்னா ரஜினிக்கு இதை புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் வந்து. ஓகே அப்படின்ட்டு சொல்லாமல் இல்லாமல் கார் எடுத்துன்னு கிளம்பிட்டாரான். அந்த ஃப்ளோர்லேருந்து கார் எடுத்துன்னு கிளம்பிட்டாரான். நேராக ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி,
சார் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் நான், ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட புலி அடுத்த காட்சி ஒரு ஃபைட் எடுக்க போகிறாங்க, அந்த புலியை வந்து பக்கத்து சீட்டில் இருக்க தர்மேந்திராவை வந்து ஏன் தேவையில்லாமல் அறையணும், அந்த புலி இப்போ கோபமாகி போச்சு, அந்த புலி எப்போ சாந்தமாகுதோ அதுக்கப்புறம் நான் வந்து நடிக்கிறேன் அப்படிங்கிற இதனுடைய நான் நினச்ச நோக்கம் என்னென்னா, தர்மேந்திராவுக்கு உண்மையிலே ஒரு கடுப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இறந்து போன நான் விமர்சனம் சொல்ல, கண்டிப்பாக ஒரு கடுப்பு இருந்திருக்கும். என்னையா வந்து ஏதோ கருப்பாக ஒருத்தன் கோர முடியை வச்சுக்கிட்டு தலையை ஆட்டி சிலிப்பிக்கின்னு கையங்காலம் இது பண்ணிக்கின்னு ஒரு டான்ஸ் ஆட தெரியல, ஒன்றும் தெரியல, சிகரெட்டை தூக்கி பிடிச்சிக்கின்னு இன்றைக்கி சவுத் இந்தியா முழுக்க வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வெறுப்பில் தான் அந்த புலியை அரைஞ்சிருப்பார்னு எனக்கு தோணுது. வந்து ரஜினி அதை கணிச்சிருப்பார். அதை வந்து ராதிகா வந்து அந்த பேட்டியில் சொல்லாமல் அப்படி மறைச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, தேவையில்லாமல் அடிக்கணும் இதை ரஜினி புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு தான் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த புலி சாந்தம் ஆகிடுன்னு சொல்லி அந்த ட்ரெயினர் மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணி வரவழைச்சு அதுக்கப்புறம் நடித்தாருன்னு சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷன் மேலே வளர்கிற காலத்தில் எவ்வளோ வன்மம் இருக்கும். உள்ளூரில் இருக்கிற வன்மத்தை தாண்டி வெளி மாநிலத்தில் உள்ள வன்மம் வந்து ஒரு பாலிவுட்டில் இருக்கிற வன்மம். அமிதாப் பச்சன் வந்து முதல்ல அவர் நடிக்கிறதுக்கு கூட்டு வரானோடனே இந்த கருப்பனை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு ரேக்கிங் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் இருந்து தான் வந்து பாலிவுட்டில். ஆனால் அமிதாப் வந்து ஒரு அரணா நின்று ரஜினிக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரஜினி வந்து ரொம்ப ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. வந்து ஆரம்பிச்சோன்னா போங்கடா நீங்கள் என்னடா உங்கள் பாலிவுட் அப்படின்னு சொல்லி பாலிவுட்டில் வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக மாறிட்டார். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கும் ரஜினியோடைய அந்த ஸ்பீச் இருக்குது இல்லைங்களா, பல பேருக்கு ஆச்சரியம். அதை தாண்டி இப்போ ஜெயிலர் 2 படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாருன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் கூட விசாரித்தேன், இல்லைங்க தகவல் தெரியல சார் அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம். அதை தாண்டி ஜெயிலர் 2 மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை தாண்டி தலைவர் 173 ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்னா, இப்போதைய வரைக்கும் பார்க்கிங் பட டைரக்டரை பற்றி பேச்சு திரும்ப அதையே போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அஃபிஷியலாக இன்னும் அறிவிக்கலை. எப்படியாவது அவர் கொண்டு வந்து உள்ளே சேர்க்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவர் நல்ல டைரக்டர் தான், எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும்னு பார்க்குறாங்களான்னு தெரியல. கதையை யார்கிட்ட இருந்து வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வித பார்க்கிங் டைரக்டர் அல்லது வேற ஒரு டைரக்டராக ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து இயக்க போகிறாருன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. தனுஷும் இயக்கலை, இவரும் இயக்கலை. ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. கதை வந்து வெளியிருந்து தான் வாங்க போகிறாங்க. நம்ம திரும்ப சொன்ன மாதிரி தான், அது ராஜேஷ்குமார் கிட்ட இருந்து வாங்கலாம், பட்டுக்கோட்டை பிரபாகர் கிட்ட இருந்து வாங்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். வந்து அதை தாண்டி திரும்பவும் ரஜினிகாந்த் என்ற அந்த மனிதன் கோவாவுக்கு போனாலும் சரி, கோடம்பாக்கத்துக்கு வந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு இருக்கிறதுக்கான முதல் காரணம் வந்து சூப்பர் ஸ்டார், உச்ச நடிகர். அந்த உச்சத்தை எந்த விதத்தில் தன்னுடைய கர்வமாக இதுவரைக்கும் பயன்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.